வங்கி நடைமுறை கணக்கின் உரித்துடைய ஒருவருக்கு வங்கியினால் பொதுவாக மாதத்துக்கு ஒரு முறை அனுப்பப்படும் கூற்று வங்கி கூற்று எனப்படும். இதில் குறித்த மாதத்தில் வங்கி நடைமுறை கணக்கினூடாக மேற்கொள்ளப்பட்ட வரவுகள் செலவுகள் உட்பட மீதியும் இதில் காட்டப்படும். பொதுவாக குறித்த மாதத்தில் வங்கியினூடாக மேற்கொள்ளப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களை உள்ளடக்கி கணனியில் தட்டச்சு செய்த கணக்கின் பிரதி ஒன்று வணிகத்திற்கு அனுப்பப்படுகின்றது. இவ்வாறு வங்கியினால் அனுப்பப்படும் அச்சிடப்பட்ட கூற்றின் பிரதி வங்கி கூற்று என அழைக்கப்படும். எமது வங்கி கணக்கின் வரவில் பதிவிடப்பட்டுள்ளவை வங்கி அனுப்புகின்ற கூற்றில் செலவு பதிவிடப்பட்டிருக்கும். செலவு பக்கத்தில் பதிவிடப்பட்டிருக்கும். எமது வங்கி கணக்கில் செலவில் பதிவிடப்படுகின்றவை வங்கி கூற்றில் வரவில் பதிவிடப்பட்டிருக்கும். அதற்கான காரணம், நாம் வங்கியின் ஒரு வாடிக்கையாளர். நாம் வைப்பில் இடுகின்றவற்றை அவர்கள் காசு கணக்கில் வரவிலும் எமது கணக்கில் செலவிலும் பதிவு செய்வார்கள். நாம் வைப்பிலிருந்து மீள எடுப்பவற்றை காசு கணக்கில் செலவிலும் எமது கணக்கில் வரவிலும் பதிவார்கள். நமது வைப்பு கூடும்போது நாம் எமது கூற்றின்படி வரவில் பதிவிடுவோம். ஆனால் அவர்கள் எமது கணக்கில் செலவில் பதிவு செய்வார்கள். அதுபோல நாம் வங்கியிலிருந்து மீள எடுக்கின்றவற்றையும் வைப்பு குறைதலுக்கான நடவடிக்கைகளையும் வங்கி கணக்கில் செலவில் பதிவு செய்யும் போது அவர்கள் எமது வைப்பிலிருந்து குறைக்கப்பட வேண்டிய தொகைகளை எமது கணக்கில் வரவிலும் பதிவார்கள். இதனால் நாம் எமது கணக்கின் வங்கி கணக்கையும் வங்கியிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கும் வங்கி கூற்றையும் பரிசோதிக்கும் போது வரவில் உள்ளவை வங்கி கூற்றில் செலவில் உள்ளதா என பரிசோதிக்க வேண்டும். இதன்படி எமக்கு சாதகமான வங்கி மீதி வங்கி கூற்றில் செலவு மீதியாக காட்டப்பட்டிருக்கும். எமக்கு பாதகமான மீதி அல்லது வங்கிக்கு நாம் செலுத்த வேண்டிய மேலதிக பெற்ற கடன் மீதி வங்கி கூற்றில் வரவு மீதியாக காட்டப்பட்டிருக்கும். வணிக வங்கி ஒன்றின் வாடிக்கையாளருக்கு அந்த வணிக வங்கியால் பொதுவாக மாதம் ஒரு முறை அனுப்பி வைக்கப்படும் கூற்று வங்கி கூற்று எனப்படும். வங்கி கூற்று என்பது வணிக வங்கியில் கணக்கொன்றினை பேணி வருகின்ற வாடிக்கையாளருக்கு அவருடைய கணக்கில் உள்ள விவரங்களை, அதாவது அவருடைய கணக்கில் வைப்பில் சேர்க்கப்பட்டவை, வைப்பிலிருந்து நீக்கப்பட்டவை, மீதி என்பவற்றை உள்ளடக்கி கணனியில் தட்டச்சில் பொறித்து அனுப்பி வைக்கின்ற கூற்று வங்கி கூற்றாகும். இங்கே ஒரு வங்கி கூற்று தரப்பட்டுள்ளது. இந்த வங்கி கூற்றில் உள்ள விவரங்களை இங்கு நான் குறிப்பிடுகிறேன். இதே அந்த வாடிக்கையாளனுடைய கணக்கில் சேர்க்கப்பட்டவை வைப்பிலிடப்பட்டவை, வைப்பில் சேர்க்கப்பட்டவை செலவு பக்கத்தில் எழுதப்பட்டது. இந்த வரவு பக்கத்தில் எழுதப்பட்டிருப்பவை வரவு, இந்த பக்கத்தில் எழுதப்பட்டிருப்பவை வங்கி நடைமுறை கணக்கிலிருந்து நீக்கப்பட்டவை, அதாவது வைப்பிலிருந்து எடுக்கப்பட்டவை, வைப்பில் கழிக்கப்பட்டவை. இதில் இருக்கிறது மீதி. இங்க இந்த பக்கத்தில் இருக்கிற மீதி. இது ஒரு வணிக வங்கி வாடிக்கையாளருக்கு அந்த வணிக வங்கி அனுப்பி வைத்த வங்கி கூற்றின் ஒரு பிரதி, மாதிரி பிரதி. நான் இதனை உங்களுக்கு பார்வையிடுவதற்காக தமிழ் பிரதி ஒன்றை தருகிறேன், வேறொரு தமிழ் பிரதியை தருகிறேன்.
இங்கே பாருங்கள். இதிலே இது செலவு, இது வரவு, இது மீதி. இது வாடிக்கையாளர் கணக்கில் சேர்க்கப்பட்டவை, அதாவது வைப்பில் இடப்பட்டவை, வைப்போடு சேர்க்கப்பட்டவை. இது வைப்பிலிருந்து நீக்கப்பட்டவை, வைப்பிலிருந்து கழிக்கப்பட்டவை. இது மீதி. ஒவ்வொன்றையும் பார்ப்போம். இல்லை பாருங்கள், மீதி கீழ் கொண்டு வந்தது. இது மாத தொடக்கத்தில் ஜூலை மாதம் 1ஆம் தேதி மீதி 15,000. இது காசு வைப்பில் இட்டிருக்கிறார். அவர் காசு வைப்பில் இட்டிருக்கிறார் 5ஆம் தேதி 8,000. அது செலவு பக்கத்தில் பதிஞ்சிருக்கு, செலவு பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கு 23,000. 15ம் 8ம் 23. இது 112 என்ற இலக்கம் கொண்ட காசோலை ஒன்றை எழுதி பணம் பெறப்பட்டிருக்கு. இது எடுத்தது, அது வரவில் எழுதிக்கு 15,000. இது 15ஆம் தேதி இலக்கம் 65 கொண்ட காசோலை ஒன்று வைப்பில் இடப்பட்டிருக்கு, வைப்பு சேர்க்கப்பட்டிருக்கு. வாடிக்கையாளன் வைப்பிலிட்ட 12,000 ரூபாய் செக் சேர்க்கப்பட்டிருக்கு, வைப்போட சேர்ந்துருக்கு. அப்போ இதோட என் கூட்டினால் 25,000. இந்த மாதிரி இந்த வங்கி கூட்டில் எல்லா தகவல்களும் இருக்கு. அவர் வாடிக்கையாளண்ட கணக்கில் அந்த மாதத்தில் எழுதப்பட்ட முழு விவரங்களும் இதில் இருக்குது. ஜூலை மாத வங்கி கூட்டு. நான் இதை நாங்கள் காசோட்டோட ஒப்பிட்டு பார்க்கலாம். காசோட்டோட ஒப்பிட்டால் காசோட்டில் இருக்கிற வங்கி கணக்கு, அதாவது வாடிக்கையாளண்ட வங்கி கணக்கோட ஒப்பிட்டு பார்த்தால் இங்கே செலவில் காட்டப்பட்டிருப்பவை வரவில் இருக்கும். ஏனென்றால் வைப்பிலிட்டப்பட்டவை எல்லாம் அவருக்கு வைப்பு கணக்கு, வங்கி வைப்பு கணக்கு, வங்கி கணக்கு ஒரு சொத்து கணக்கு. அதே சொத்து கூடினால் வரவு, சொத்து குறைஞ்சால் செலவு. அந்த விதிக்கமைய இது அவரோட வங்கி கணக்கில் இந்த பக்கத்தில் இருக்கிற அவ்வளவும் வரவில் இருக்கும். இதே விஷயங்கள் எல்லாம் வரவில் இருக்கும். இது அவருடைய கணக்கில் இது எடுக்கப்பட்டவை, அதாவது நீக்கப்பட்டவை, வைப்பிலிருந்து நீக்கப்பட்டவை. இது அவ்வளவும் அவருடைய வங்கி கணக்கில் செலவில் இருக்கும். வங்கியில புத்தகத்தில் வாடிக்கையாளன் கணக்கில் வரவில் இருக்கிறதெல்லாம் அந்த வாடிக்கையாளன் புத்தகத்தில் இருக்கிற வங்கி கணக்கில் செலவில் இருக்கும். இங்கே வங்கி கூட்டிலே செலவில் இருக்கிற விவரங்கள் எல்லாம் வாடிக்கையாளன் புத்தகத்தில் இருக்கிற வங்கி கணக்கில் வரவில் இருக்கும். டி வடிவத்தில் தான் நாங்கள் செய்வோம். இது வங்கி கணனியில் தயாரித்து அனுப்பின கூட்டு, அதே கணக்கு, அதே விவரங்களை இங்கே அனுப்பியிருக்குது. இது வைப்பில் இட்டவை, இது வைப்பிலிருந்து எடுக்கப்பட்டவை. அப்போ இங்கே இது மீதி. இப்போ இதில் இங்கே பாருங்க, வைப்பில் சேர்க்கப்பட்டவைகளை பாருங்க, வைப்பிலிருந்து நீக்கப்பட்டவை 112 இலக்கம் கொண்ட காசோலை இன்னும் அதில் நீக்கப்பட்டிருக்கு. வைப்பிலிருந்து காசோலை வைப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு, காசு கொடுக்கப்பட்டிருக்கு. 113 2 இலக்கம் கொண்ட காசோலைக்கும் பணம் செலுத்தப்பட்டிருக்கு வங்கியால். இது நிலையியல் கட்டணை கிழங்க வங்கியில் வாங்கின கடன் தவணை கட்டணத்தை அனுப்பியிருக்கு. அதுலேருந்து இந்த தொகை அவர் கணக்கிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. இது வங்கி செய்கின்ற சேவைக்காக, வாடிக்கையாளருக்கு செய்கிற சேவைக்காக இந்த கட்டணத்தை அறவிட்டிருக்கு, 3000 ரூபா அறவிட்டிருக்கு. இது இவ்வளவும் வைப்பிலிருந்து நீக்கப்பட்டவை. இதில் வைப்பில் சேர்க்கப்பட்டவைகளை பாருங்க. காசு வைப்பு
5000 காசு வைப்பு இது. இது காசோலையே யாரை கொடுத்த காசோலையே வங்கியில் வைப்பு செய்திருக்கிறார், அது 12,000. இது இன்னொரு காசோலை 45 இலக்கம் கொண்ட காசோலை வைப்பில் இடப்பட்டிருக்கு. இது வாடிக்கையாளர் ஒருவர் நேரடியாக நம்மக்கிட்ட காசு தராமல் நேர வங்கியில் நம்ம வங்கி கணக்கில் போட்டிருக்கிறார். அது வங்கி கூட்டிலே இருக்குது. நான் வங்கி கூட்டிலே தெரியும், ஏன்னா நமக்கு அறிவிச்சாதான் தெரியும். அறிவிச்சல் நேரம் கொழும்பில் இருக்கிறாருண்டா அவர் கொழும்பில் நம்ம அக்கௌண்ட் நம்பர் தெரியுமா, நம்ம அக்கௌண்ட் நம்பரில் போட்டிருக்கார். அது இங்கே வங்கி கூட்டிலே இருக்குது. அவர் அறிவித்ததுக்கு பிறகு நமக்கு தெரியும், இல்லாட்டி வங்கி கூட்டில் பார்த்து நாம் தெரிஞ்சு கொள்ளணும். இது காசு வைப்பு, காசு இதில் காசு வைப்பு மாதிரி இதுலேயும் காசு எழுதலாம், வைப்பில் விட்டுருக்கோம். இதில் வைப்பில் சேர்க்கப்பட்டவையெல்லாம் இதில் செலவுன்ற பகுதியில் இருக்கும். ஆனால் அங்கே வாடிக்கையாளர் புத்தகத்தில் இருக்கிற வங்கி கணக்கில் இது வரவில் இருக்கும். இது போலவும் வாடிக்கையாளர் புத்தகத்தில் செலவில் இருக்கும், இங்கே வங்கிற புத்தகத்தில் வரவில் இருக்கும். கணக்கு பதிகிற விதி வங்கியும் கணக்கு பதிவு விதிக்கு அமைவாகத்தான் கணக்கில் பதிவு செய்கிறது. நாங்கள் பதிவு செய்கிற மாதிரி தான் வங்கியும் பதிவு செய்கிறது. அப்போ வங்கி எவ்வாறு பதிவு செய்யும்ன்றதை ஒரு இடம் நான் ஒன்றை சொல்லி காட்டுறேன். வங்கியில் நாங்கள் காசு வைப்பிலிட்டால் வங்கி காசு வாங்கி கவுண்டரில் போட்டுட்டு காசு பொட்டியில் வரவில் எழுதும், காசு கணக்கில் வரவில் எழுதும். ஆனால் வாடிக்கையாளர் கணக்கில் செலவில் எழுதும். இங்கே வரங்க செலவில் அழிக்கு, வாடிக்கையாளர் கணக்கில் செலவு அழிக்கு.